ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கிளாஸ் கடலைப்பருப்பு, 3/4 கிளாஸ் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் வத்தல், நல்ல ஒரு கைப்பிடி அளவு வெள்ளைப்பூடு, 2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கணும். எதுவுமே கருகிடக்கூடாது. எல்லாமே நல்லா செவக்க வர்ற மாதிரி வறுத்துக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லவே கொஞ்சம் புளியும் பெருங்காயமும் போட்டு பரட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்சியில் போட்டு திரிச்சிட்டோன்னா சூப்பரான சுவையான கருவேப்பிலை பொடி ரெடி. இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். சூடான சாதத்தில் பொடி போட்டு நெய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.